அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். உறல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உறவு முறையோடு உட்பகை உண்டாகுமானால் அது ஒருவனுக்கு இறக்கும் வரையான துன்பம் பலவற்றையும் தருமா. அதாவது அவனுடைய சாவுக்கு ஏதுவான துன்பங்களையே தருமா. என்ன, நம்முடைய உறவு முறையோடு வருகின்றவர்களே நமக்கு ஒரு உட்பகை பண்ணுறான் அப்படின்னு வச்சுங்களேன். நமக்கு சொந்தத்திலே வரக்கூடிய நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே புரியுதா, சொந்தத்தில் இருக்க ஒரு சிலர்கள் எல்லாருமே அந்த உறவு முறையோடு வந்து நமக்கு என்னப்பா ஒரு உட்பகை வந்துருச்சு, உள்ளுக்குள்ளே ஒரு பகை வந்தால் நாம் அது இறப்பதற்கான ஒரு காரணமாக கூட மாறிவிடுமா, நம்முடைய சாவுக்கு ஏதுவான ஒரு விஷயமாக கூட மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால் வள்ளுவர் வந்து இந்த உட்பகை குறித்து, உள்ளுக்குள்ளே அந்த பகை இருக்கு பாருங்க, அது குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்றாரு. சரிங்களா? உறல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் துன்பம் பலவும் தரும். நன்றி, வணக்கம்.